ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா சிஏடி சிஹெச்எஃப் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அப்படி இல்லைனா நான் உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸுமே என்னுடைய காண்டாக்ட் நம்பரும் வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்பவுமே வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் அனாலிசிஸை வந்து நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ண அந்த சார்ட்டை தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். சிஏடி சிஹெச்எஃப் வந்து இப்போ டார்கெட் அடித்ததை நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? சிஏடி சிஹெச்எஃப் இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து பிக் பண்ண அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்க்கலாம். இந்த ஒரு சிஏடி சிஹெச்எஃப் சார்ட்டை வந்து நான் மெயினாக வந்து சூஸ் பண்ணது நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டோட ஒரு டவுட்டு தான். சரிங்களா? டவுட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாப்புல, அதுக்காக தான் வந்து நம்ம இதை வந்து மெயினாக வந்து சூஸ் பண்ணுறோம். என்ன அப்படின்னா, இதோட ட்ரெண்டோட டேட்டா ரேஞ்ச் வந்து சடனாகவே முடிஞ்சிடும். சிஏடி சிஹெச்எஃப் இங்கே வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து நடக்குது. நான் எப்பவுமே வந்து மேக்ஸிமம் ட்ரெண்ட் மார்க்கிங்ஸ் வந்து இதில் பண்ண மாட்டேன் யூடியூப்பில். பட் இன்றைக்கி வந்து நம்ம அதுவும் பண்ணுறோம். நீங்கள் வந்து நார்மலாக ஒரு வியூவராக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் வந்து கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? ட்ரெண்டு வந்து இதோட முடிஞ்சுது. சரிங்களா? இப்போ வந்து ட்ரெண்டுக்கு அடுத்தது நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது எக்ஸ் கன்ஃபர்மேஷன். சரிங்களா? எக்ஸ் கன்ஃபர்மேஷன் இப்போ நமக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. பட் இது இப்போ வேலிடான்னு கேட்டோம்னா வேலிட் கிடையாது. ஏன்னா இந்த ஹையை வந்து இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஒரு இது வந்து வேலிட் ஆகும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வெயிட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன டேப் அடித்தாலும் நமக்கு வந்து மார்க்கெட் உடச்சிருச்சு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இதை வந்து ஒரு லைன் போட்டு காட்டுறேன். ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸ் பாயிண்ட் வந்து வேலிடா அப்படின்னு கேட்டோம்னா எக்ஸ் பாயிண்ட் வந்து வேலிட். சரிங்களா? இதுதான் எக்ஸ் பாயிண்ட். நமக்கு வந்து எக்ஸ் பாயிண்ட் கன்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ஹை வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ வந்து ஹை வந்து நமக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லோ வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தோன்னா தான் கன்ஃபார்ம் ஆகும். ஸோ வந்து ப்ரீவியஸ் லோ வரைக்கும் தான் இப்போ வந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ மார்க்கெட் வந்து மறுபடியும் என்ன பண்ணுது அப்படின்றத இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் வந்து அந்த நம்மளுடைய அந்த ஹையை உடச்சி மேலே போகுது. சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை உடச்சி மார்க்கெட் மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து நடக்குது. சரிங்களா? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப் சைடு வந்து நம்ம வந்து கொடுத்துடலாம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப் சைடில் வந்து கொடுக்குறப்ப நமக்கு இப்போ டேட்டா ரேஞ்ச் வந்து ஹை அண்ட் லோ வந்து கன்ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? இப்போ வந்து லோ பாயிண்ட் வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுது. ஹை அண்ட் லோ கன்ஃபார்ம் ஆகிறப்ப இப்போ உங்களுக்கு வந்து கிடைக்கிற ஒரு ஆர்டர் பிளாக் இந்த ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஆக்சுவலாக நம்ம வீடியோஸ் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே தெரியும், எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஆர்டர் பிளாக்னா அது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்லையும் சிங்கிள் ஆர்டர் பிளாக் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தரது எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இது டேட்டா ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான் இருக்குது. ஏதாவது நடக்குது அப்படின்னா இங்கே தான் நடக்கணும். இது எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்காக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து சிஹெச் பாயிண்ட் வந்து நீடடே கிடையாது. சரிங்களா? டேரக்ட் என்ட்ரி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். இம்பல்சிவ் மூவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கு. ஸோ இம்பல்சிவ் மூவும் டிக் போட்டுக்கலாம். எஸ்எம்டி பார்க்குறவங்க அதை பார்த்தும் நீங்கள் வந்து தாராளமாக எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுவே வந்து போதுமானது தான். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு நீட்டாக நம்மளுடைய பாயிண்டில் வந்து மார்க்கெட் எடுக்குது. ஸோ இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேரக்ட் என்ட்ரி தான். ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸு, இங்கே வந்து டார்கெட்டு, நம்ம வந்து இது மினிமம் டார்கெட். சரிங்களா? நான் உங்களுக்கு அந்த ப்ரீவியஸோட அந்த இதை வந்து நான் காட்டிடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து மார்க்கெட் எது வரைக்கும் போகும் அப்படின்றத ஒரு ஜோன் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஜோனோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.400க்கு கொஞ்சம் கீழே எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து பிஃபோர் சார்ட் மார்க்கிங்ஸ்க்கு போயிடுவோம். பிஃபோர் சார்ட் மார்க்கிங்ஸில் கரெக்டாக சொல்லணும்னா 63,900. சரிங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். 63,900 அப்படின்றது இது வரைக்கும் உங்களுக்கு வந்து வரும். சரிங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு 1:5 வந்து உங்களுக்கு தாராளமாக வந்து வரும். மார்க்கெட்டில் இப்போ என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே வந்து நீங்கள் பார்ஷியலாக எடுக்கிற அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து பார்ஷியலாக எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஃபுல் டார்கெட் வரைக்கும் ஓகே, பிரேக் ஈவன் மட்டும் நான் வெயிட் பண்ணுறவங்க ஃபுல் டார்கெட் வந்து நீங்கள் தாராளமாக வந்து போய்க்கலாம். சரிங்களா? நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் இது எல்லாத்துக்கும் வந்து செட் ஆகுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் செட் ஆகாது. உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு நம்மளுடைய ரூல்ஸ் படி பார்த்தோம்னா கூட 1:3 தான். அவங்க இங்கேயே வந்து வெளியே வந்துடணும். இது இன்டர்மீடியேட் வரைக்கும் போயிருக்குது. நீங்கள் வந்து எஸ்எல் கம்மி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிகமாக தான் ஆர்ஆர் வரும். பட் நீட்டான ஒரு எஸ்எல் பஃபர் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும். சரிங்களா? பஃபர் வச்சு நம்ம நீட்டாக பண்ணுறோம்னா தான் உங்களுக்கு வந்து எஸ்எல் வந்து கம்மியாகும், நமக்கு டார்கெட் வந்து நல்லபடியாக நீட்டாக வந்து போகும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப எஸ்எல் இவ்வளோ வந்து நீடட் இருக்குது, டேக் ப்ராஃபிட் இவ்வளோ தூரம் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட இதுதான் வந்து ஷேர் பண்ணணும். இன்றைக்கி நாம் பார்த்த அந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிள் இருக்குது.
இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டாக நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.